வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ITR 4 பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ITR 1 பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ITR 4 வந்து நார்மலாக ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ் நீங்கள் வந்து பர்ஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 44AD 44ADA ஆர் 44AE ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ITR 4க்கு நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ITR 4 வந்து யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், HUF Hindu undivided family and partnership firm other than LLP இவங்க எல்லாருக்குமே சப்போஸ் உங்கள் டோட்டல் இன்கம் அப் டு 50 lakhsக்கும் கம்மியாக இருந்தால் நீங்கள் ITR 4ல் ஃபைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேலரி ஆர் பென்ஷன் பர்சன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால், அதர் சோர்ஸஸ் லைக் இன்ட்ரெஸ்ட், ஃபேமிலி, பென்ஷன் அந்த மாதிரி அதர் இன்கம் சோர்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ITR 4ல் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்லையுமே நீங்கள் ITR 4 வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷன்ஸ் வந்து டாக்டர், லாயர், கன்சல்டன்ட்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இவங்க எல்லாருமே ITR 4ல் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A அப் டு 1.25 lakhs வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ITR 4லேயும் உங்கள் இன்கம்மை ஃபைல் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆர் ப்ராஃபிட் லாஸஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ITR 4ல் ஃபைல் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் ITR 4 வந்து யூஸ் ஆகாது, அதாவது ITR 4ல் உங்களால் ஃபைல் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் இன்கம் 50 lakhsக்கு மேலே போனாலோ, இல்லை உங்களுக்கு மோர் தென் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குதுனாலோ, ஹவுஸ் இன்கமே வந்து மோர் தென் ஒன் ஹவுஸ்க்கு மேலே இருந்தாலும், அதேமாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் மோர் தென் 1.25 lakhs இல்லை நான் வந்து செட் ஆஃப் பண்ணுறேன், என்னோடய லாஸஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேனாலும் உங்களால் ITR 4ல் ஃபைல் பண்ண முடியாது. அதேமாதிரி ஃபாரின் அசட்ஸ் அண்ட் ஃபாரின் இன்கம், நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து டைரக்டர் பொசிஷனில் இருந்தாலோ, இல்லைனா நீங்கள் வந்து அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தாலோ ITR 4ல் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் புக்ஸ் வந்து ரெகுலர் ஆடிட் ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ITR 4ல் ஃபைல் பண்ண முடியாது. அதேமாதிரி பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து ப்ராட் ஃபார்வர்ட் லாஸஸ் செட் ஆஃப் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ITR 4ல் பண்ண முடியாது. மெயினாக வந்து NRIஸ்க்கு வந்து ITR 4ல் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இந்த வருஷம் 15th May 2026 இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ITR 1 அண்ட் ITR 4க்கான ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 2025 and 2026. யாருக்காவது ITR 4ல் ஃபைல் பண்ணணுன்னா உங்கள் ஃபைலிங்ஸை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட்டு 31st August 2026. நாங்கள் IT ஃபைலிங்ஸை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் த்ரூ தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது ரிக்வயர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ.